पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्री यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். தியான யோகம் அல்லது அத்தியாத்ம யோகம்னு பேரு. 28 ஸ்லோகம் வரையிலும் பார்த்துருக்கோம். இஞ்சன்யேவம் சதாத்மானம் யோகி விகதகல்மஷா சுகேன பிரம்மசம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகமஷ்ணுதே. அதற்கப்புறம் கூட ஒரு ஸ்லோகம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினா அப்படிங்கிறவர்களும் பார்த்தாலும் யோகியை பற்றி சொல்லிட்டு போகிறார். யோகிக்கு எவ்வளவு பெரிய ஒரு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது இஞ்சன்யேவம் சதாத்மானம் யோகி விகதகல்மஷா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் அடையக்கூடிய சுகம் எப்படிப்பட்டது அப்படின்னா அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே அப்படிங்கிறார். சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம், அவர் அடையக்கூடிய அந்த பிரம்ம சம்ஸ்பர்ஷம் இருக்கே, பிரம்ம ஞானத்தை அடைகிறார், பிரம்மத்தையே அடைகிறார். அது எவ்வளவு பெரிய சுகம் அப்படின்னா எல்லையற்ற சுகம். தைத்திரிய உபனிஷத்துல இந்த சுகத்தை பற்றி ஒரு அடையக்கூடிய ஒரு ஆனந்தத்தை பற்றிய ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. சாதாரணமாக ஒருவனுக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டதுன்னு வச்சுப்போம். முதல் மாதம் சம்பளம் வாங்குறான் அப்படின்ன உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. ஆஹா, நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன். அவன் நினைத்ததை விட கொஞ்சம் அதிகமாக கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஒரு சேர்ந்த உடனே ஒரு போனஸும் கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை போல ஒரு சந்தோஷம் இருக்கவே முடியாது. இது போன்ற சந்தோஷங்கள்லாம் ஒரு சின்ன ஒரு பொருளை பார்த்தவுடன் இவ்வளவு சந்தோஷம் படைகிறான் அப்படின்னா அவனுடைய எண்ணம், அவனுடைய மனதுடைய அளவு, கொள்ளளவு அவ்வளோதான் இருக்குன்னு அர்த்தம். தைத்திரிய உபனிஷத் ஆரம்பிச்சு சொல்லும் போதே முதல்ல இருக்கிறதுலேயே மிகவும் குறைவான ஆனந்தம் உடையவனாக ஒருவனை நியமித்து ஒருவனை ஒரு அளவுகோலாக ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வர்றது. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் அப்படின்னா இளைஞனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அனுபவிப்பதற்கு தகுதியானவனான ஒரு 5 புலன்களும் நல்ல ஒரு திறமையுடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் அவனுடைய ஆளுகைக்கின் கீழ் இருக்கிறதாக இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் அவனுக்கு கீழே இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ இந்த ஒரு மாதம் சம்பளம் வாங்கினவனுக்கும் அவனுக்கும் கம்பேரே பண்ண முடியாது. எவ்வளவோ பெரிய ஆனந்தம். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை ஒரு அளவுன்னு எடுத்துக்கொண்டால் யாருக்கு ஆசைகளும் இல்லையோ, ஆசைகளால் அலைக்கழிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு இவனை விட பல மடங்கு ஆனந்தம் அப்படிங்கிறார். அப்படின்னு பார்த்தா மனிதர்களை விட பெரிய ஆனந்தம் உடையவர்கள் தேவர்கள். தேவர்களை விட 100 பங்கு ஆனந்தம் கொண்டவர்
இந்திரனை விட 100 பங்கு ஆனந்தம் கொண்டவர் பிரம்மா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இந்த ஆத்ம ஞானி என்பவன் இருக்கிறானே, அவனுடைய ஆனந்தம் என்பது சொல்லவே முடியாது. இவர்கள் யாராலும் அளக்க முடியாத ஒரு பெரிய ஆனந்தம். அந்த ஆனந்தம் எல்லையற்ற ஆனந்தம். அதுதான் அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே அப்படின்னு சொல்லியிருக்கு. உயர்ந்த ஞானம் ஏன், உயர்ந்த ஆனந்தம் ஏன் அப்படின்னு என்றால், அந்த சச்சிதானந்தம் பிரம்ம என்று எதை சொல்கிறோமோ அந்த பிரம்மத்தில் நிலை பெற்றவனாக ஆகிவிட்டான். அதுதான் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி பிரம்மத்திலே நிலை பெற்றவனாக ஆகிவிட்டதனால் அவன் பிரம்மத்தன்மையை அடைந்து விடுகிறான், பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். ஒருவன் பிரம்மமாகவே ஆகிவிட்டான் என்றால் சத் சித் ஆனந்த வடிவமாக ஆகிவிட்டான்னு அர்த்தம். அவன் ஏதோ முன்னாடி ஆனந்தம் இல்லாதவனாக, சச்சிதானந்த வடிவம் இல்லாதவனாக இருந்தான், இப்பொழுது சச்சிதானந்த வடிவத்தை பெற்றுவிட்டான்ங்கிறது இல்லை. அவன் தன்னுடைய உண்மையான நிலையை புரிந்து கொண்டு விட்டான் அப்படின்னு அர்த்தம். ஒரு நமக்கு வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய உதாரணத்தில் ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் கழுத்திலே ஒரு மாலை போட்டுருந்தானா. அவனுக்கு மறந்து போச்சு, எங்கேயோ வச்சுட்டேன்னு தேடின்னு இருக்கான். கடைசியில் யாரோ ஒருவர் சொல்கிறார்கள், உன்னுடைய கழுத்தில் தான் இருக்கு பாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்புறமா தான் தொட்டு பார்க்குறான், இருக்கு உள்ள. இதுதான் கண்டசாமீகரண நியாயம்னு பேர். கழுத்திலேயே இருக்கக்கூடிய மாலை அவன் மறந்து விட்டான், எங்கேயோ தொலைந்து விட்டது என்று தேடிக்கொண்டு இருக்கிறான். யாரோ ஒருவர் தன்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய மாலையை காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார். அவன் புரிந்து கொண்டான், இருக்கிறது, இத்தனை நேரம் தொலைச்சிட்டேன், எங்கேயோ தேடின்னு இருந்தேன், இங்கேதான் இருக்கு அப்படிங்கிறான். அவன் தொலைக்கவும் இல்லை, அது தொலைந்து போகவும் இல்லை, இருந்த இடத்துலே தான் இருந்துன்னு இருக்கு. இவன் மறந்து விட்டான். அந்த மறதியை அவனுக்கு ஞாபகப்படுத்தின உடனே கிடைச்சிடுத்து அப்படிங்கிற. தொலைஞ்சாதானே கிடைக்கிறதுக்கு, தொலைவும் இல்லை கிடைக்கவும் இல்லை. அப்படிதான் நம்முடைய ஆத்மாவும் எப்போதும் சச்சிதானந்த வடிவமாக இருக்கக்கூடியது, சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது நம்முடைய ஆத்மா. அது நாமே தான். ஆனா நமக்கு அதை பற்றி நமக்கு தெரியவில்லை, அதை நாம் மறந்து போய் விட்டிருக்கிறோம். நாம் அந்த ஆத்மா என்பதை நாம் மறந்து விட்டிருக்கிறோம். அதை தெரிந்து கொள்ளாமல் நான் என்பது இந்த உடல் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம், நான் என்பது இந்த மனம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம், நான் என்பது இந்த புலன்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்படி எது நான் என்பது இல்லையோ அதை நான் என்று நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் உண்மையான அந்த நான் என்பதை நாம் அறிந்து கொண்டு விட்டோமேயானால், அந்த நான் என்ற தன்மை அந்த இருக்கிறதே, அந்த ஆத்மா தான் சச்சிதானந்த வடிவம். அந்த சச்சித் ஆனந்த வடிவமாக ஒருவன் ஆகிவிடுவான். அந்த ஆனந்தத்திற்கு எல்லையே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்க, அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே அப்படின்னு சொல்லியிருக்கார். யோகி அதை அடைகிறான், ஒரு ஞானி அதை அடைகிறான். அந்த அப்படி அடையக்கூடிய அந்த ஞானத்தின் பலன் என்ன அப்படிங்கிறத இந்த அடுத்த 29வது ஸ்லோகத்தில் சொல்றார். இதானீம் யோகஸ்ய யத்ஃபலம் பிரம்ம ஏகத்வ தர்சனம் சர்வசம்சார விச்சேத காரணம் தத் பிரதர்ஷ்யதே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எதுக்காக அந்த ஒரு யோகியுடைய ஒரு உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும் அப்படின்னா, அந்த நிலையை அடைந்த பிறகுதான் நமக்கு விடுதலை. இந்த உலகம் என்ற ஒரு சம்சாரத்திலே இருக்கோம். சம்சாரத்தில் இருப்பதற்கு ஒருவனுக்கு சந்தோஷமாக யாராவது நினைத்தால் இருந்துவிட்டு போகட்டும், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சம்சாரத்தில் இருப்பது ஒரு கடினம், துக்கமானது அப்படின்னு யாராவது நினைத்தால் அவர்களுக்கு வழி காட்டுகிறது இந்த சாஸ்திரங்கள். சம்சாரத்திலிருந்து தப்பிக்க வேண்டும், இனிமேல் இந்த ஜனனம் மரணம் என்பது இருக்கக்கூடாது, மீண்டும் பிறந்து பிறந்து இறக்கின்ற இந்த நிலை வரக்கூடாது என்று ஒருவன் நினைத்தானே, ஆனால் அதற்கு ஒரு வழியை காட்ட வேண்டும். அதுதான் இந்த சாஸ்திரங்கள். அதை அந்த அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை பிரம்மாத்ம தர்ஷனம்னு சொன்னமே, அந்த ஒரு பிரம்ம சம்ஸ்பர்ஷம்னு சொன்னமே, அந்த பிரம்ம சம்ஸ்பர்ஷத்தை அடைந்தால் அவனுக்கு அந்த சம்சாரத்தில் இருந்து விடுதலை கிடைக்கிறது. அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போறார். யோகஸ்ய யத்ஃபலம்
பிரம்ம ஏகத்துவ தர்சனம் சர்வசம்சார விச்சேத காரணம் தத் பிரதர்ஷியதே. யோகத்தினால ஒருவனுக்கு ஒரு பெரிய ஞானம் கிடைக்கிறது. அது என்ன ஞானம்? எப்படி தன்னுடைய கழுத்திலே இருந்த மாலை, காணாமல் போன மாலையை ஒருவன் கண்டுபிடித்து கொண்டானோ, இங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டானோ, அது போன்று தெரிந்து கொள்கின்ற ஞானம். அதுதான் ஞானம். தெரிந்து கொள்வது அப்படின்னு பெயர். அதுதான் ஞானம். அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு. அந்த மாலையை அறிந்து கொள்ளாதவரை அது எங்கேயோ வைத்து விட்டேன் தேடிக்கொண்டிருக்கிறான், அழுகிறான், நண்பர்களிடம் சொல்கிறான், புலம்புகிறான், என்னென்னமோ நடக்கிறது. அப்ப தெரிஞ்சின்ற உடனே எல்லா புலம்பலும் போயிடுறது, அழுகையும் போயிடுறது, ஒரு சந்தோஷம்தான் இருக்கு இல்லையா? அது போலதான் தான் யார் என்பதை தெரிந்து கொள்ளாத வரை இந்த உலகத்திலே இருந்து கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய செயல்களுக்கெல்லாம் தன்னை இலக்காக ஆக்கி கொண்டு இதை செய்ய வேண்டும், அதை செய்யக்கூடாது, இன்னைக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், எத்தனையோ விதமா ஒருவன் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவன் எல்லா வேலைகளையும் செய்தே ஆக வேண்டும்ங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் இல்லையா? எவ்வளவோ துக்கங்கள் ஏற்படுகின்றன. அப்போ தன்னுடைய உண்மையான நிலையை ஒருவன் அறிந்து கொண்டு விட்டானே ஆனால் அதன் பிறகு செய்ய வேண்டிய செயல்களோ எதுவும் கிடையாது. இதை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுது வரும்? தான் அதை அடையவில்லை என்று எண்ணும் போது. தன்னை பூரணன் என்று ஒருவன் அறிந்து கொண்டு விட்டானே ஆனால் எந்த பொருளும் அவனுக்கு தேவையில்லை. எதை பற்றியும் எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் போய்விடும். இந்த உலகத்திலே எதுவுமே அவனை ஒரு நிலைகுலையை செய்து விட முடியாது. எம் லப்த்வாச்சாபரம் லாபம் மன்யத்தே நாதிக்கம் ததா அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அவனை அசைத்து விட முடியாது. எவ்வளவு துக்கம் ஏற்பட்டாலும் அவன் அந்த துக்கத்தினால் மூழ்கிவிட மாட்டான். ஏனென்றால் எல்லாவற்றும் இந்த துக்கத்திற்கும் சுகத்திற்கும், இந்த உலகியல் சுகத்திற்கும் அப்பாற்பட்டதான உயர்ந்ததான ஏதோ ஒன்றை அவன் பிடித்துக் கொண்டு விட்டான். அப்படிப்பட்ட அந்த ஞானம் தான் என்பது, தான் யார் என்ற ஒரு ஞானம். அந்த ஞானம் தான் ஆத்மா, அந்த ஆத்மா அந்த பிரம்மத்தை தவிர வேறு அல்ல என்ற ஒரு எண்ணம். அந்த பிரம்மம் என்று எதை கூறுகிறோமோ அந்த பிரம்மமே நான் அப்படிங்கிற ஒரு ஞானம். அதுதான் பிரம்மைக்கத்வ தர்சனம் அப்படின்னு போட்டிருக்கார் ஆச்சாரியர். அந்த ஒரு ஞானம் ஒருவனுக்கு வந்து விட்டாது என்றால் அதனுடைய பலன் என்ன கிடைக்க போறதுங்கிறத சொல்ல போறார். அது எப்படிப்பட்ட ஞானம் என்றால் அகம் பிரம்மாஸ்மி. இவர் சொல்லிக் கொடுக்கிறார், குரு சொல்லிக் கொடுக்கிறார். நீ அந்த இறை வடிவமாகவே இருக்கிறாய், தத்துவமசி அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறார். நீயே அந்த பரமாத்மா நீ அப்படின்னு சொன்ன உடனே இவன் தன்னை எண்ணி பார்க்கிறான். நான் அந்த இறைவன் அப்படின்னு எண்ணி பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது இந்த உடலை இறைவனாக எண்ண மாட்டான். உடல் அழியப் போகிறது. இறைவன் இறை தத்துவம் என்பது அது ஒரு தத்துவம், அழியப் போவதில்லை. அப்ப இந்த உடல் என்பது நான் இல்லை அப்படின்னு அவனுக்கு தானாகவே தோன்றி விடுகிறது. மனம் நான் இல்லை என்று தோன்றி விடுகிறது. எதெல்லாம் அழியப் போகின்றதோ, எதெல்லாம் மாறுகின்றதோ இவையெல்லாம் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு மாறாமல் என்றும் இருக்கக்கூடியதான உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகாத்மா என்று எதை சொல்லுகிறோமோ அந்த பிரத்யேகாத்மா நான் அப்படின்னு ஒரு தெரியறது. அந்த பிரத்யேகாத்மா அந்த பிரம்மத்தை விட, பரபிரம்மத்தை விட, பரமாத்மாவை விட வேறற்றது என்பதை தெரிந்து கொள்கிறான். அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு ஞானம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த ஞானம்தான் சம்சாரம் என்பதற்கு மருந்து. சம்சார சக்கரத்தை உடைத்து வெளியே ஒருவன் வர வேண்டும் என்றால் அதற்கு காரணம் அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு ஞானம். அந்த ஞானம் ஏற்பட வேண்டும். அதனால்தான் இங்க சொல்லியிருக்கார், நஹி அஸ்மாத் ஞானா தன்யகா சர்வசம்சார விச்சேதே ஹேத்துஹு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால்தான் இந்த சர்வசம்சார விச்சேத காரணம்னு சொல்லியிருக்கார். பிரம்மைக்கத்துவ தர்சனம் என்பது பிரம்ம ஏகத்துவ தரிசனம். பிரம்மம் தான் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்ற ஒரு ஞானம் ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த ஞானம்தான் ஒருவனை இந்த சம்சார சக்கரத்தில் இருந்து காக்கிறது. அதை
அந்த ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்திருக்கார். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனஹா அப்படின்னு சொல்றார். சர்வ சம்சார விச்சேத காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் ஒரு அஞ்ஞானம் இருக்கு. சம்சாரம்ங்கிறதே நம்ம சொன்னது போல இதை அடைய வேண்டும், அதை அடைய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? ஒரு செயலை நோக்கி ஒருவனை விரட்டின்றே இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறது ஒரு விதி வந்து விட்டது, எழுதப்படாத விதி. அதையெல்லாம் செய்யறான். அதனால அந்த செய்கையின் பலனை அனுபவிக்கிறான். தன்னை பற்றி நினைத்து கொள்ளும் போது தான் இப்படிப்பட்டவன், இவ்வளவு எடையுடையவன், இவ்வளவு குண்டாக இருப்பவன், இவ்வளவு ஒல்லியாக இருப்பவன், மிகவும் சௌக்கியமாக இருப்பவன், இல்லைன்னா இவ்வளவு துக்கத்தில் இருப்பவன், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறான். உண்மையிலேயே நான் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஆத்மாவை சொல்றோம். இவ்வளவு எடையுடையவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலை பற்றி சொல்லி விடுகிறோம். ரெண்டையும் சேர்த்து ஒன்னாக்கிடுறோம் இல்லையா? அப்படி அந்த ஒன்னாக்குவதற்கு பேர் தான் அஞ்ஞானம்னு பெயர். இந்த உடலுடைய ஒரு அட்ரிபியூட், ஒரு தர்மம் இருக்கிறது, எடை அப்படிங்கிறது. அந்த எடை என்ற ஒரு தர்மத்தை எடையற்ற அந்த நான் என்ற பிரத்யேகாத்மாவின் மீது ஏற்றி நான் இவ்வளவு கிலோ இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஆத்மா மீது அனாத்மாவின் தர்மத்தை ஏற்றி பார்க்கிறேன். இதுதான் அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானம் இருக்கும் வரை ஒருவனுக்கு சம்சாரம் இருக்கும். அந்த அஞ்ஞானம் போய்விட்டது என்றால் நான் சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். பல பொருட்களின் கலவையாக இருக்கின்ற இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நது தேகாதி சங்காத்தகா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். நான் பிரம்மமாகவே இருக்கிறேன், அதை விட வேறற்றவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடும். அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது என்றால், அப்படி ஒரு ஞானம் ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டது என்றால், அதுதான் ஒருவனுக்கு சம்சாரம் என்பது நீங்குவதற்கு காரணம், மோட்சத்திற்கு காரணம். அதனால்தான் இங்க சொல்லியிருக்காரு, இதானிம் யோகஸ்ய யத்ஃபலம் பிரம்ம ஏகத்வ தர்ஷனம் சர்வ சம்சார விச்சேத காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்வ சம்சார விச்சேத காரணம். விச்சேதம்னா கட் பண்றது. சம்சாரத்தை, எல்லா சம்சாரத்தையும் அடியுடன் அழிக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியது சம்சாரம்னா என்ன? இருமைகள் எங்கிருந்து இருக்கிறதோ அதுதான் சம்சாரம். இருமை அப்படின்னா இன்பம் துன்பம், வெளிச்சம் இருட்டு, லாபம் நஷ்டம், துக்கம் சுகம், இப்படிலாம் இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் இருமைன்னு பேர். இப்படி இருக்கக்கூடியது சம்சாரத்தில். ஒருவன் தூங்கும்போது சம்சாரம் இருப்பதில்லை. ஏன்னு அவனுக்கு அந்த இருமைகள் தெரியாது. துக்கமா சுகமா தெரியாது, இருட்டா வெளிச்சமா தெரியாது, லாபமா நஷ்டமா தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாமல் போகும். ஒரு உறக்கத்தில், ஆழ்ந்த உறக்கத்தில் சம்சாரம் என்பது நீங்கி விடுகிறது. ஆனால் மீண்டும் எழுந்த பிறகு அவனுடைய சம்சாரம் அவனுடைய கர்மங்களின் வாசனைகளின்படி, சம்ஸ்காரங்களின்படி திரும்பவும் வந்து விடுகிறது. அதனால உறக்கத்தில் போகக்கூடிய சம்சாரம் என்பது அடியோடு நீங்கக்கூடிய சம்சாரம் கிடையாது. அப்ப அடியோடு சம்சாரம் நீங்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி இந்த ஞானம், பிரம்ம ஏகத்வ தர்ஷன ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஒருவன் அடைய வேண்டும். அந்த ஞானம் இந்த யோகத்துடைய பலன் என்பதை காட்டுகிறாருங்க. அது எப்படிப்பட்ட பலன் அப்படின்னாக்க, சர்வபூதஸ்தம் ஆத்மானம் அப்படின்னு சொல்றார். சர்வபூதஸ்தம் சர்வேஷு பூதேஷு ஸ்திதம் ஸ்வம் ஆத்மானம் அப்படிங்கிறார். அது இந்த ஸ்லோகத்துடைய பொருள் என்ன அப்படின்னா, எல்லோரிடமும் இருக்கக்கூடிய, எல்லோரிடமும் தன்னுடைய ஆத்மாவை ஒருவன் காண்கிறான். எல்லோரையும் தன்னுடைய ஆத்மாவில் காண்கிறான்.
யார் காண்கிறான் அப்படின்னா அந்த யோகி காண்கிறான். யோகி எல்லா இடங்களிலும் தன்னுடைய ஆத்மாவையே காண்கிறான் அப்படின்னு அர்த்தம். எங்கும் தன்னுடைய ஆத்மாவையே நீக்கமர காண்கிறான். ஆத்மா என்பது எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதை காண்கிறான் அப்படின்னு சொல்றார். அதுதான் அவனுடைய பலன். அவனுக்கு ஏற்றத்தாழ்வே இருப்பதில்லை. எல்லாவற்றையும் ஒன்றாக காணக்கூடியவன் அவன் தான் யோகி. குருதேவர் ஒரு கதையை சொல்றார். யாரோ இருவர் சண்டை போட்டு கொண்டாராம். அதில் ஒரு யோகி நடுவிலே சென்று, ஒரு ஞானி நடுவிலே சென்று அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார். அப்படி சமாதானம் செய்யும் பொழுது இருவரும் இவரை அடித்து விடுகிறார்கள். இவர் கீழே விழுந்து விடுகிறார். அப்புறம் யாரோ சிலர் அவருக்கு சில கொஞ்சம் பால் அது போன்ற பொருட்களை எல்லாம் கொடுத்து முதல் உதவியெல்லாம் செஞ்சு, யார் உங்களை அடித்தார்கள் அப்படின்னு கேட்டபோது, யார் பால் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் அடித்தார்கள் அப்படின்னு சொல்றாராம். எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கிறார் அவர். அவருக்கு இவர் உயர்ந்தவர், அவர் தாழ்ந்தவர், இவர் எனக்கு உதவி செய்தவர், அவர் எனக்கு அபகாரம் செய்தவர், இப்படிப்பட்ட ஒரு எண்ணமே கிடையாது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை காணக்கூடிய மனிதர்கள். அப்படி இந்த இடத்துல சொல்லியிருக்கிற சர்வபூதஸ்தம் ஆத்மானம் அப்படின்னு, எல்லா உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய ஆத்மாவை தன்னுடைய ஆத்மாவாக, தன்னுடைய ஆத்மாவே எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதாக யோகி காண்கிறான் அப்படிங்கிறார். அப்படி காண்பதுதான் உயர்ந்த ஞானம். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வேஷு பூதேஷு ஸ்திதம் ஸ்வம் ஆத்மானம், எல்லா உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆத்மாவை காண்கிறான். ஈக்ஷத்தேன பார்க்கிறான் அப்படின்னு அர்த்தம். சர்வபூதானி ச ஆத்மனி, சர்வபூதானி எல்லா உயிரினங்களையும் கூட, எல்லா பொருட்களையும் கூட தன்னுடைய ஆத்மாவில் காண்கிறான் அப்படின்னு சொல்றார். சர்வபூதானி ச ஆத்மனி பிரம்மாதீனி ஸ்தம்பபரியந்தானி, பிரம்மம் முதற்கொண்டு, பிரம்மா முதற்கொண்டு, பிரம்மான இந்த இடத்துல சதுர்முகன், நான்முகனாகிய பிரம்மா முதற்கொண்டு இருக்கக்கூடிய புழு பூச்சி வரை இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தன்னுடைய ஆத்மாவிலேயே இருப்பதாக காண்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மனி ஏகதாங்கதானி அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்கார். இது ஒரு பெரிய விசேஷம். இது ஆத்மனி ஏகதாங்கதானி, எல்லா பொருட்களும் என்னுடைய ஆத்மாவிலேயே இருக்கின்றன அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு எது என்னுடைய ஆத்மாவிலேயே எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்லியிருக்கு. ஒரு பாம்பு ஒரு கயிறு இருக்கிறது. கயிறு இருளிலே பார்த்தால் அது கயிறாக தெரியாமல் பாம்பு போன்று தெரிந்து விடுகிறது ஒருவனுக்கு அஞ்ஞானத்தினால். அப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு அல்லது ஒரு ஞானி யாரோ ஒருவர் சொல்லி கொடுத்த பிறகு அவன் அந்த பாம்பை பாம்பாக பார்க்காமல் உண்மையான கயிறாக பார்க்கிறான். அப்ப பாம்பு என்ன ஆயிற்று? கயிறாக மாறிவிட்டதா? இல்லை, பாம்பு என்ற எண்ணம் போய்விட்டது. ஏதோ இல்லாத ஒரு எண்ணம் போய் இருக்கக்கூடிய ஒன்று மட்டும் தெரிந்தது. அப்ப இருக்கக்கூடிய ஒன்றாயே ஆன ஆத்மா மட்டுமே இருக்கின்றது. மற்ற எல்லாம், எதையெல்லாம் நாம் மற்ற பொருட்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோமோ அவை எல்லாம் அவற்றின் உண்மை ஸ்வரூபத்தை ஒருவன் அடைந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். பாம்பு என்ற பொய்த்தோற்றம் மறைந்து பாம்பின் உண்மைத்தன்மையை ஒருவன் அறிந்த பொழுது பாம்பு மறைந்து அந்த கயிறு மட்டும் தோன்றியது. அதுபோன்று பிரம்மா முதற்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களின் உண்மைத்தன்மையை ஒருவன் அறிந்த போது அவை எல்லாம் மறைந்து அவை அனைத்தும் தன்னுடைய ஆத்மாவாகவே தெரிந்து விடுகிறது. ஆத்மனி ஏகதாங்கதானி அப்படின்னு போட்டிருக்கார் ஆச்சாரியர். அதனால பிரம்மாதீனி ஸ்தம்பபரியந்தானி ச சர்வபூதானி ஆத்மனி ஏகதாங்கதானி ஈக்ஷதே பஷ்யதி, அப்படி பார்க்கிறான், எல்லோரையும் ஒன்றாக பார்க்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் தான் யோகயுக்தாத்மா, யோகத்தில் நிலை பெற்றவன், மனம் சமாதியில் லயித்தவன்,
சமாஹித்த அந்தகரணா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்தகரணம்னா மனசு, மனம் என்பது சமாதியில் நிலை பெற்றவன். இவ்வளவு எல்லா இடத்திலும் ஆத்மாவை காண்பவன், அவனுடைய மனம் சமாதியில் நிலை பெற்றதாக இருக்கிறது. சர்வத்திர சமதர்ஷனக, எல்லா இடங்களிலும் கூட பிரம்மத்தையே பார்க்கிறான். சமம் அப்படின்னாலே பிரம்மம்னு அர்த்தம். சமதர்ஷி அப்படின்னா பிரம்மதர்ஷி அப்படின்னு அர்த்தம். சமமுக்கு எதிர்ப்பதம் அப்படின்னா விஷமம் அப்படின்னு பெயர். விஷமம்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் விஷமம்னு அர்த்தம். விஷமம் இல்லாதது சமம் அப்படின்னு. சர்வத்திர சமதர்ஷனகா அப்படின்னு சொல்லும்போது ஆச்சாரியர் எழுதுறார், நமக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போதே, பல பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போதே அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் இந்த உலகம். ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் இருக்கு அப்படின்னாலே, இந்த பொருளை விட அது வேற விதமான பொருள் அப்படின்னு சொன்னாதான் அதை இரண்டாவது பொருள்னே சொல்ல முடியும். ரெண்டும் ஒன்றாகவே இருந்ததுன்னா இரண்டாவது பொருள்னு சொல்லவே முடியாது. இதை விட அது வேறானது, வேறுபாடு இருக்கு. ஏற்றத்தாழ்வுன்னு இல்லை, வேறுபாடு அப்படி எடுத்துக்கணும். வேறுபாடு இருந்தால்தான் இந்த படைப்பு. அப்போ அந்த படைப்பு என்றாலே ஒரு வேறுபாடுகள் இருக்கக்கூடியவை, வேற்றுமை இருக்கக்கூடியதுதான் படைப்பு என்பது. அந்த வேற்றுமையாக தெரியக்கூடிய எல்லாவற்றிற்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, வேற்றுமையற்றதான அந்த ஆத்மாவை காண்பவன் தான் யோகி. இங்கே அவன்தான் சமதர்ஷின்னு பேர். சர்வேஷு பிரம்மாதி ஸ்தாவராந்தேஷு விஷமேஷு அப்படின்னு போன்ற, விஷமம்னாக்க அந்த வேறுபாடுகள் இருக்கக்கூடியது. பிரம்மா முதற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாவர வகைகள், மிருகங்கள், இப்படி இருக்கக்கூடிய பலவிதமான பிறவிகளிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் இருக்கக்கூடிய எல்லா வேறுபாடுகளிலும் சர்வபூதேஷு சமம் பஷ்யதி அப்படின்னு சொல்லியிருக்கார். சமதர்ஷி அப்படின்னு சொல்லியிருக்கு. சமமாக இருக்கக்கூடியது பிரம்மத்தை பார்க்கிறான். சமம்ன விசேஷங்கள் இல்லாத நிர்விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பார்க்கிறான். சமம் நிர்விசேஷம் பிரம்ம ஆத்மைக்கத்துவ விஷயம் தர்ஷனம். பிரம்மாத்மைக்கத்துவ விஷயம், பிரம்மத்தை பார்க்கிறான். அந்த பிரம்மம் என்னுடைய ஆத்மாவை விட வேறற்றது என்பதை காண்கிறான். அப்படிப்பட்ட ஞானமுடையவனாக அவன் ஆகிறான். ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதராயா சம்வித் உஜ்ரும்பதே யா பிரம்மாதி பிக்பீலிகாந்த தனுஷு புரோத்தா ஜெகத் சாட்சினி. ஆச்சாரியர் எழுதுறார், பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு அப்படின்னு எழுதுறார். பிரம்மா முதற்கொண்டு ஒரு தரையிலே ஊர்ந்து போறக்கூடிய ஒரு சின்ன எறும்பு வரை இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களிலும் ஏதோ ஒன்று நீக்கமர நிறைந்திருக்கிறதா. என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அந்த ஜெகத் சாட்சி அப்படின்னு சொல்றாரு. சாட்சியாக இருக்கக்கூடியது சம்வித் அப்படின்னு சொல்ற. சம்வித்னா அந்த சைத்தன்யம் அப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டே இருக்கு எல்லா விதமான உயிரினங்களிலும். அப்படிப்பட்ட அந்த நான் என்று எந்த ஆத்மா இருந்து கொண்டிருக்கிறதோ பிரத்யேகாத்மாவாக, சைவாகம் நச்சதிருஷ்ய வஸ்து, அந்த ஆத்மாதான் நான். பார்க்கப்படுவதான இந்த ஜடப்பொருட்கள் நான் இல்லை. நச்ச திருஷ்ய வஸ்து, பார்க்கப்படுகின்ற இந்த வஸ்து நான் இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்ய வடிவமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஞானம் வந்து விட்டால் அவன்தான் ஞானி. ஈஷோபனிஷத் சொல்றது, சர்வபூதேஷு ச ஆத்மானம் ததோ ந விஜுகுப்சதே யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானு பஷ்யதி அப்படின்னு. யார் ஒருவன் எல்லா உயிரினங்களையும் தன்னுடைய ஆத்மாவிலேயே பார்க்கிறானோ, சர்வபூதேஷு ச ஆத்மானம், எல்லா உயிரினங்களிலும் தன்னுடைய ஆத்மாவையே காண்கிறானோ, அவன் சமத்தை காண்கிறான், பிரம்மத்தை காண்கிறான். பிரம்மத்தை காண்பதனால் அவனுக்கு பயம் ஏற்படுவதில்லை. தத்தோன விஜுகுப்சதே அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு பயம் ஏற்படும். தன்னை விட உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய ஆஃபீஸில் ஒரு சீனியர் இருந்தார்னா பயம் ஏற்படும். தன்னுடைய கீழே ஒருவன் இருந்தானே இருந்தால் அவனை விரட்ட தோன்றும். ஆனால் இந்த பிரம்மஞானிக்கு அது போன்ற நிலை இல்லை. எல்லோரையும் சமமாக காணக்கூடியவன் அந்த பிரம்மஞானி. அப்போ ஞானிக்கு தான் இந்த வேறுபாடுகள் என்பது போகும்.
ஆன்மீகத்தில் தான் இந்த வேறுபாடுகள் நீங்க முடியுமே தவிர வேறு எந்த இடத்துலையுமே நீங்க முடியாது. ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனஹா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே கருத்தையே அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போறார். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல போன தடவை சொன்னார் இல்லையா, யோகயுக்த ஆத்மா சர்வத்திர சமதர்ஷனக அப்படின்னு. யோகத்தில் நிலைத்தவனாக அவன் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் சமமான வேறுபாடற்றதான் அந்த பிரம்மத்தையே காண்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை காண்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ஆத்மாவை அப்படிங்கிறது இந்த இடத்துல மாம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார், அப்படிங்கிற பதத்தில் சொல்றார். எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணர் தன்னை பற்றி சொல்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் ஆத்மாவை பற்றி சொல்வதாக நம்ம எடுத்துக்கணும். கிருஷ்ணருக்கு வாசுதேவன் அப்படின்னு பெயர். வாசுதேவன் அப்படின்னா எல்லா இடத்திலும் வசிப்பவன் பெயர். வாசனாத் வாசுதேவஹா அப்படின்னு பெயர். அவர் இருப்பதனால்தான் எல்லோரும் வசிக்கிறார்கள், இல்லைன்னா வசிக்க முடியாது, வாழ முடியாது. அப்போ எல்லோருக்கும் அந்த வாழ்க்கை என்ற ஒரு வாழும் நிலையை கொடுத்தவர் அவர். சத் என்ற தன்மையை கொடுத்தவர் அவர். இல்லைன்னா அசத்தாகி போயிடும் எல்லாமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த சத் என்பது பிரம்மம் என்பது இல்லாவிட்டால் அசத்தாக ஆகிவிடும். அனுர்வா பிருஹத்வா இதஸ்தி லோகே வஸ்து தத்தேனைவ ஆத்மனா நித்யேன சத்பவதி ஆத்மனா வினிர்முக்தம் அசத் சம்பத்யதே அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியர். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அணுகு வா பிருஹத்வா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன பொருளாக இருக்கட்டும் பெரிய பொருளாக இருக்கட்டும் எந்த பொருளாக இருந்தாலும் கூட உள்ளே அந்த ஆத்மா என்பது சத்த வஸ்து என்பது ஒன்று இருக்கிறது. அந்த சத் என்ற வஸ்து இருப்பதனால் அது இருக்கிறது. எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு பொருளோட எக்ஸிஸ்டன்ஸ் அந்த ஆத்மாவிலிருந்து டிரைவ் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஒரு டம்ளர் இருக்கு, உள்ளே தண்ணீர் இருக்கு, தொட்டு பார்த்தா அந்த தண்ணீர் சூடாக இருக்கிறது. தண்ணீர் எப்படி சூடா இருக்கும்? அந்த தண்ணீர் எப்படி சூடாக இருக்கும் அப்படின்னாக்க அதில் அந்த வெந்நீர் போட்டிருக்கு. வெந்நீரை முதல்ல காய்ச்சிருக்கிறார்கள். அந்த நெருப்பின் சம்பந்தத்தினால் இந்த தண்ணீரும் சூடாக தோன்றுகிறது. அது போன்று உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யத்தின் சம்பந்தம் இருப்பதனால் இந்த உடலும் கூட சைத்தன்ய வடிவு போன்று தோன்றுகிறது. நமக்கு தொட்டால் நாம் இருக்கிறோம்னு புரிகிறது. அந்த சைத்தன்யம் தான் உண்மையான நான். அந்த உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யம் போயிடுதுன்னா இதை என்ன பண்ணினாலும் நெருப்புல போட்டு எரிச்சாலும் கூட இதுக்கு தெரியாது. அப்போ சைத்தன்ய சம்பந்தம் இருக்கும்போது நமக்கு நாம் இருப்பது போன்று தெரிகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் அப்படிதான். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கும் வரை அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருள் தான், அந்த பொருளை தான் இந்த இடத்துல கிருஷ்ணர் நான் அப்படிங்கிற ஒரு எழுத்துல சொல்றாரு. இங்க யோமாம் பஷ்யதி, யார் என்னை காண்கிறார்களோ அப்படிங்கிறார். என்னை அப்படிங்கும்போது அந்த ஆத்மாவை காண்கிறார்களோ அப்படின்னு சொல்றார். ஏன் அவரை என்னைன்னு சொல்றார் அப்படின்னா, அவர் பெரிய யோகி, இருக்கிறதுலே மகா யோகி கிருஷ்ணர். அவர் எல்லா இடங்களிலும் தன்னுடைய ஆத்மாவை காண்பவர். எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தானாக அறிந்தவர். அதனால அந்த ஆத்மாவை பார்க்க வேண்டும் அப்படின்னு தன்னை விட வேறான ஆத்மான்னு அப்படி கை காமிச்சு சொல்லலை, என்னை அப்படின்னு சொல்லிட்டார். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சமம் சர்வம் ச மயி பஷ்யதி அப்படின்னு சொல்லும்போது ஆச்சாரியர் எழுதுறார். இதுக்கு என்ன ஸ்லோகத்துக்கு பொருள் அப்படின்னாக்க, என்னை யார் எங்கும் காண்கிறார்களோ, என்னில் எல்லாவற்றையும் யார் காண்கிறார்களோ அவர்களை நான் அழிப்பதில்லை, அவர்களும் என்னை அழிப்பதில்லை அப்படின்னு சொல்றார். அது என்ன அர்த்தம்? நான் அவர்களை அழிப்பதில்லை, அவர்கள் என்னை அழிப்பதில்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி முதல் லைனையும் பார்க்கலாம். யார் என்னை எங்கும் காண்கிறார்களோ அப்படின்னோடனே, யார் என்னைன்னாக்க ஆத்மாவின்னு எடுத்துக்கணும். யார் ஆத்மாவை எங்கும் காண்கிறார்களோ, எல்லாவற்றையும் ஆத்மாவில் காண்கிறார்களோ அவர்களை நான் அழிப்பதில்லை அப்படின்னு சொல்றார். அழிப்பதில்லைன்னா
அழிவுன்னா என்ன அப்படின்னாக்க உண்மையை அறியாமல் இருப்பது அழிவு. நான் யார் என்ற ஒரு எண்ணம், நான் யார் என்ற ஞானம் எனக்கு இல்லாதவரை நான் அழிந்தவனாக கருதப்படுவேன். ஈஷாவாசிய உபனிஷதம் சொல்றது, ஆத்மஹத்தி செய்து கொண்டவன் அந்த ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு ஒருவன் சென்று விடுவானே ஆனால் அவன் தன்னையே இழந்தவனாக ஆகிறான் அப்படிங்கிறது. மனிதனாக பிறந்தும் இறைவனை அடைவதற்கு ஒருவன் முயற்சி செய்யாதவனாக ஆகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கையே வீண் என்று குருதேவர் சொல்றார். அதுதான் இந்த இடத்துல பிரணஷ்யாமி அப்படின்னு சொல்றார். நான் அவனை அழிப்பதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அவனுக்கு எப்போதும் இறைக்காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அவனும் என்னை அழிப்பதில்லை என்றால் அவனும் என்னை மறப்பதில்லை அப்படின்னு அர்த்தமாச்சு. நானும் அவனுக்கு எப்போதும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன், அவனும் என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தமாச்சு. இப்போ ஆத்ம ஞானி ஒரு முறை அந்த ஆத்மாவை கண்டுவிட்டானே ஆனால் அவன் என்றும் எப்போதும் எங்கும் அந்த ஆத்மாவை நீக்கமர கண்டு கொண்டிருப்பான். அவனுக்கு ஆத்மாதான் தெரியுமே தவிர மற்ற விகாரங்கள், வேறுபாடுகள், இது அது என்று எந்த ஒரு பொருட்களாகவும் தெரியாது. எல்லா பொருட்களும் ஆத்மாவாக தெரிந்துவிடும் அப்படின்னு அர்த்தமாச்சங்க. யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. யோ மாம் பஷ்யதி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். யோ மாம் பஷ்யதி அப்படின்னாக்க மாம்ங்கிறதுக்கு வாசுதேவம். வாசுதேவனை யார் எங்கும் காண்கிறார்களோ அந்த வாசுதேவம்ங்கிறதுக்கு ஆச்சாரியர் எழுதுறார், சர்வஸ்ய ஆத்மானம், எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக விளங்கக்கூடியவரான அந்த வாசுதேவனை யார் எங்கும் காண்கிறார்களோ அப்படிப்பட்ட ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டது? பிரத்யேக பின்னம் பரமாத்மானம். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா பிரத்யேக பின்னம், பிரத்யேக ஆத்மான்னு சொல்றார். பிரத்யக்னா எல்லாவற்றிற்கும் உள்ளே இருக்கக்கூடியது. பிரத்யேகாக விளங்கக்கூடிய, உள்ளே விளங்கக்கூடியதான பரமாத்மாவை எங்கும் காண்கிறார்களோ. மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் எழுதுகிறார், ஈஸ்வரனை எங்கும் காண்கிறார்களோ. ஈஸ்வரம் சர்வத்திர பிரபஞ்சே சத்ரூபேண ஸ்புரணரூபேண ச அனுஸ்யூத்தம். அந்த அனுஸ்யூத்தம் அப்படின்னா எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை காண்கிறார்களோ. அது எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னா சத்ரூபேண ஸ்புரணரூபேண அப்படிங்கிறார். சத் வடிவமாகவும் சித் வடிவமாகவும் எந்த ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதோ, ஆனந்த கணம் அனந்தம் அப்படிங்கிறார். ஆனந்த வடிவமாக இருக்கிறதோ, எல்லையற்றதாக இருக்கிறதோ இந்த பரமாத்மாவுக்கு, அந்த பிரம்மத்திற்கு, பிரம்மம் என்றால் என்ன அப்படின்னு சொல்ல வருது உபனிஷதம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத் அப்படிங்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறது. சத்தியம்னா இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம இங்கிலீஷ்ல எழுதும் போது எக்ஸிஸ்டன்ஸ் அப்சல்யூட் அப்படின்னு எழுதுறோம். முழு முதற் பொருள் அப்படின்னு எழுதுறோம். ஞானம் அப்படின்னா நாலேஜ் அப்சல்யூட் அப்படின்னு எழுதுறோம். அது ஞானம். அனந்தம் பிரம்ம, எல்லையற்றதாக எது இருக்கிறதோ அது பிரம்மம். மற்ற எல்லைக்குட்பட்டவை எல்லாம் பிரம்மம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லையற்றதாக எது இருக்கிறதோ அதுதான் பிரம்மம்னு சொல்லியிருக்கு. ஆனந்தமாக எது இருக்கிறதோ, துக்கமற்ற ஆனந்தமாக எது இருக்கிறதோ அதுதான் பிரம்மம். மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆனந்தங்களுக்கும் பின்னால ஒரு துக்கம் இருக்கும். இந்த பிரம்மத்திற்கு எந்த ஒரு துக்கமும் கிடையாது, இருப்பதெல்லாம் ஆனந்தம். அப்படிப்பட்ட அந்த ஆனந்த வடிவமான, சத் வடிவமான, சித் வடிவமான, எல்லையற்ற வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக அபின்னமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை யார் காண்கிறார்களோ அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் சர்வத்திர பிரபஞ்சே சத்ரூபேண ஸ்புரணரூபேண ச அனுஸ்யூத்தம்.
அதற்கு இப்படிப்பட்டதுன்னு வடிவம் சொல்ல முடியாது. எங்கும் நீக்கம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு என்ன வடிவு சொல்ல முடியும்? இறைவனுக்கு ஒரு வடிவம் சொல்ல முடியுமா? வடிவமே சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார் சர்வ உபாதி நிர்முக்தம் அப்படின்னு சொல்றாங்க. சர்வோபாதி நிர்முக்தம், எந்த உபாதிகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம சத்தியம் அப்படிங்கிற பரமார்த்த சத்தியம், உயர்ந்த பரமார்த்த சத்தியம், உயர்ந்த சத்திய வடிவமாக இருக்கக்கூடியது, ஆனந்த கனமாக இருக்கக்கூடியது, ஆனந்தமே வடிவமாக இருக்கக்கூடியது, அனந்தம் எல்லையற்றதாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை யார் காண்கிறானோ, அப்படி எப்படி அவனால காண முடியும் அப்படின்னாக்க அதுதான் சொல்ற, அதுக்கு காரணம் இருக்கிறது. எல்லாராலும் பார்த்து விட முடியாது, கண்களால் பார்த்து விட முடியாது, இந்த கண்களால் அதை கண்டுவிட முடியாது. அதனால்தான் போன தடவை சொன்னோம் 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனேன்னு சொன்னோம். எத்தனை கண்கள் கொடுத்தாலும் அதை கண்டுகொள்ள முடியாது. அதை காண்பதற்கு ஒரு தனியான ஒரு கண் தேவை. திவ்யம் ததாமி தே சக்ஷு அப்படின்னு திவ்ய கண் ஒன்று கொடுக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொன்னார் கிருஷ்ணர். அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான ஒரு கண் வேணும். அந்த கண் எப்படி கிடைக்கும் அப்படின்னா யோகஜேன அப்படிங்கிற யோகத்தினால் ஒருவனுக்கு கிடைக்கிறது, ஞான திருஷ்டி கிடைக்கிறது, ஞானக்கண் கிடைக்கிறது. அந்த ஞானக்கண் யோகத்தினால் கிடைக்குமா? யோகம்னா தவம் அப்படின்னு அர்த்தம், தவம் செய்வதனால் கிடைக்கிறது. யோகஜேன பிரத்யக்ஷேன, யோகத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணினால் கண்டு, பிரத்யக்ஷமாக கண்டு, நாம் சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னா அது நேரடியாக பார்த்தல் கிடையாது. பார்ப்பவன் ஒருவன் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள்னு ஒன்று இருக்கு. அந்த இரண்டிற்கும் நடுவிலே பலவிதமான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது. அதை பார்ப்பதற்கு மனம் என்பது ஒன்றுபட வேண்டும், அதன் கூட இந்த புலன்கள் வேலை செய்ய வேண்டும், வெளியிலிருந்து இந்த சரியான அளவிற்கு வெளிச்சம் வர வேண்டும். இப்படி பலவிதமான இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ஆர் தேர். இதெல்லாம் சரியா இல்லைன்னா ஒரு பொருளை பார்க்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அப்படி பார்த்தாலும் கூட அந்த பொருளை நாம் நம்முடைய மனம் என்ற ஒரு திரையை போட்டு அதன் வழியாக பார்க்கிறோம். எப்படி ஒரு கண்ணாடியை போட்டுக்கொண்டு ஒரு பொருளை பார்த்தால் ஒரு கருப்பு கண்ணாடி என்றால் எல்லாம் கருமையாக தெரிகிறதோ, பச்சை கண்ணாடி என்றால் பச்சையாக தெரிகிறதோ, அது போன்று நமது மனம் என்ற ஒரு கண்ணாடியை போட்டுக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அதனால் நமது மனதிற்கு தகுந்தது போன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் தெரியும். அதனால்தான் ஒரே பொருளை 2 பேர் வெவ்வேறு ஆங்கிளில் பார்த்து சொல்லுவார்கள். ஏன்னா அவர்களுடைய மனத்தின் ஓட்டம் அப்படி இருக்கு. பொருள் ஒன்றுதான் அப்படின்னா அதை பற்றிய விஷயமும் ஒன்றாதான் இருக்கணும். அப்படி இருக்கிறது இல்லை. ஏனென்றால் ஒருவர் ஒரு மாதிரி பார்க்கிறார், இன்னொரு மாதிரி பார்க்கிறார். அவர்கள் இருவருக்கும் வேறு விதமான மனம் இருக்கிறது. அப்ப மனம் என்ற கண்ணாடி அது எப்படி இருக்கிறதோ அதன்படி ஒருவன் இந்த உலகத்தை பார்க்கிறான். யோகிக்கு ஒரு பெரிய கண்ணாடி, ஒரு பெரிய கண் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா யோகத்தினால் ஏற்பட்ட ஒரு ஞானம் என்ற ஒரு கண். அந்த கண் மூலமாக ஒருவன் பார்க்கும் பொழுது இது போன்ற ஒரு பல விதமான இன்டர்மீடியட் திங்ஸ் எதுவும் தேவையில்லை, மனம் தேவையில்லை, புலன்கள் தேவையில்லை. நேரடியாக ஒரு பொருளை பார்க்கிறான், நேரடியாக புரிந்து கொள்கிறான். அதுக்கு பேர் தான் அபரோக்ஷம்னு பெயர். அப்படி யோமாம் பஷ்யதி, யார் என்னை காண்கிறார்களோ அப்படின்னு சொல்லும் பொழுது என்னை காணுதல் என்பதுக்கு ஒரு பெரிய கண்ணுனால பார்க்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அபரோக்ஷமாக பார்க்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த அறை இருக்கிறது, இந்த அறையிலே எத்தனையோ பொருட்கள் இருக்கின்றன. திடீரென்று இந்த மின்சாரம் போய்விட்டதுன்னு வச்சோம், எதுவுமே தெரியல, எல்லாம் இருளாக இருக்கிறது. பக்கத்திலே ஒருவரிடம் கேட்கிறேன், இங்கே ஏதாவது நாற்காலி இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லாம் இருளா இருக்க தெரியல. இந்த இடத்துல ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கிறதா, அந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா என்ன புஸ்தகம் இருக்கிறதே தெரியல. அப்போ வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்ப்பதற்கு மற்ற சாதனங்கள் தேவை. அவரிடம் நீங்கள் இருக்கிறீர்களா அப்படின்னா நான் இருக்கிறேன். அவர்கிட்ட போய் கேட்க முடியாது, இருள்ல எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு, மற்ற பொருள் எல்லாம் தெரியவில்லை, ஆனால் நீங்கள் இருப்பது இருளிலே இருப்பது எப்படி தெரிந்தது அப்படின்னு கேட்க முடியாது. தான் இருப்பது தனக்கு எப்போதும் தெரியும். அதுதான் அபரோக்ஷம்னு பெயர்.
மற்ற பொருட்களுடைய ஒரு சகாயம் தேவையில்லை. ஒரு பொருளை கண்டுபிடிப்பதற்கு, தான் இருக்கிறேன் என்பதை கண்டுபிடிப்பதற்கு மற்ற பொருட்களின் சகாயம் தேவையில்லை. அதுக்கு பேர் தான் அபரோக்ஷம்னு பேர். அப்படிப்பட்ட அபரோக்ஷமாக, அப்ப அந்த அபரோக்ஷம் எப்படி வரும் அப்படின்னா, தன்னை பார்க்கும் பொழுது மட்டும்தான் வரும். வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கும்போது பரோட்ச ஞானம் தான் வருமே தவிர அபரோக்ஷ ஞானம் வராது. ஏனென்றால் வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்தல் என்பது பரோட்ச ஞானம். சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய தன்னுடைய பிரத்யேகாத்மாவை தான் உணர்தல் என்பது அபரோக்ஷ ஞானம். அப்படி அபரோக்ஷமாக யார் பார்க்கிறானோ அப்படின்னு அர்த்தம். யோ மாம் பஷ்யதி, யார் என்னை அபரோக்ஷமாக உணர்ந்து கொள்கிறானோ, யார் தன்னுடைய ஆத்மாவை அபரோக்ஷமாக உணர்ந்து கொள்கிறானோ, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, உடல் மனம் இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடிய பிரத்யேகாத்மா நான், சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக விளங்குபவன் நான், எல்லையற்றவன் நான் அப்படின்னு யார் உணர்ந்து கொள்கிறானோ, சர்வம் சமயி பஷ்யதி, தன்னுடைய ஆத்மாவிலேயே எல்லாவற்றையும் யார் காண்கிறானோ, தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி, அவனை நான் அழிப்பதில்லை, அவனுக்கு நான் அபரோக்ஷமாகவே எப்போதும் இருக்கிறேனே தவிர அவனுக்கு அவனுடைய ஞானத்திலிருந்து அவனுடைய பார்வையிலிருந்து நான் விலகுவதில்லை, அவனுக்கு எப்போதும் ஆத்மாவின் ஞானம் கிடைத்து கொண்டிருக்கும், ஆத்மாவுடைய தரிசனம் கிடைத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஞானி ஒருவன், அதாவது ஒருவன் ஒரு முறை அந்த ஞானத்தை பெற்றுவிட்டானே ஆனால், தான் தன்னுடைய ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டானே ஆனால் அவன் இந்த உலகியலில் மூழ்குவதில்லை, எப்பொழுதும் அவன் ஞானியாக இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இதை இந்த ஸ்லோகத்தில் நம்ம இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.